ஸோ அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க இருக்கோம் அப்படின்னா, டிஎன்பிஎஸ்சி பொது தமிழில் 12th தமிழ் இயல் 1, 2, 3, 4லேருந்து முக்கியமான கேள்வி பதிலை பார்க்க இருக்கோம். ஸோ இது உங்களுக்கு கொஷின் ஆன்சர் மாதிரி தான் இருக்க போகுது அப்படின்றதால, ஸோ நீங்கள் வந்து டிஎன்பிஎஸ்சியோட குரூப் 2 அண்ட் குரூப் 4 எக்ஸாம்ஸ் படிச்சுட்டீங்க அப்படின்னா, ஸோ ரிவைஸ் பண்ணுறதுக்கும் லாஸ்ட் மினிட்ல நீங்கள் வந்து ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கும் ஸோ இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் வந்து ஷேர் பண்ணுங்கள். இந்த பேஜை நீங்கள் என்ன ஃபாலோ பண்ணலாம் அப்படின்னா ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின், விம்முகின்ற தோல் மீதில் முத்து முத்தாய் வீற்றிருக்கும் அவையெல்லாம் வேய்ந்து பாட. இந்த பாடல் என்னும் கவிதை தொகுப்பில் இடம்பெற்றிருக்குது. ஸோ இந்த பாடல் டேஷ் என்னும் கவிதை தொகுப்பில் இடம்பெற்றிருக்கு அப்படின்னா நிலவு பூ அப்படின்ற கவிதை தொகுப்பில் இடம்பெற்றிருக்கு. சிற்பி பாலசுப்ரமணியத்தின் எந்த நூல் சாகித்ய அகாடமி விருது பெற்றுச்சு? சிற்பி பாலசுப்ரமணியத்துடைய எந்த நூல் வந்து சாகித்ய அகாடமி விருது வந்து பெற்றுச்சு அப்படின்னா ஒரு கிராமத்து நதி. ஒரு கிராமத்து நதி அப்படின்ற நூல் தான் சாகித்ய அகாடமி விருது பெற்றுச்சு. கூற்றுகளை ஆராய்க. அந்நில மருங்கின் அறமுதலாகிய மும்முதற் பொறுக்கும் உரிய என்ப புறநானூறு. கடந்தடு தானை மூவிருங்கூடி உடனின்றார் ஆயினும் பரம்பு கொற்கரிதே புறநானூறு. படாம் ஈத கொடா நல்லிசை கடா யானை களிமான் போக நற்றினை. ஸோ இதில் எது சரி அப்படின்றத கேட்டிருக்காங்க. 1, 3 வந்து தவறு, 2 மட்டும் சரி. ஆன்சர் டி. கூற்று 1, குறிஞ்சிகளியில் காளைகளின் பல இனங்களை காட்டுகின்ற சொற்கள் நிரம்பி கிடக்கின்றன. கூற்று 2, கி. ராஜநாராயணன் கிடை என்னும் குறுநாவில் ஆடுகளின் அடையங்களை பல பெயர்களில் சொல்லி அழைக்கிறார். ஸோ இது எது சரி அப்படின்னா 1 வந்து தவறு, 2 சரி. ஆன்சர் டி. தவறானதை கண்டறிய. நீர்படு பசுங்கலம் புறநானூறு. இடுகவென்றோ சுடுகவென்றோ படுவழிப்படுக இப்புகழ் வெய்யோன் தலையே நற்றினை. நுந்தை தந்தைக்கு இவன் தந்தை தந்தை புறநானூறு. ஸோ இது எது சரி அப்படின்னா 1, 2 தவறு, 3 சரி. ஸோ 1, 2 தவறு, 3 சரி.